ஆசிரிய பெருமக்களுக்கு வணக்கம். பேராசிரிய பெருமக்கள், அதாவது காலேஜ் டிஆர்பிக்காக அப்ளை பண்ணியிருப்பீங்க. உங்கள் மேஜரில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. இருந்தாலும் டிஸ்கிரிப்டிவ் டைப் எப்படி அட்டன் பண்ண அப்படின்னு ஒரு மனக்குழப்பம் இருக்கும். ஏன் அப்படின்னு பார்க்கும்போது அதில் கொஞ்சம் வெரைட்டியாக டாபிக் கொடுத்துருக்காங்க. அவங்கவுங்க மேஜர் இல்லாமல், அதாவது எழுத்து தேர்வு முறையில் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, அரசியலமைப்பு கான்ஸ்டியூஷனில் இருந்தும், அதே மாதிரி சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அறிவியல் தொழில்நுட்பம் எப்படி இருக்குது, அப்புறம் நடப்பு நிகழ்வு கரண்ட் அஃபேர்ஸ் பற்றியும், அடுத்து மாடர்ன் இந்தியா, அதாவது 1857க்கு அப்புறம் உள்ள இந்தியா எப்படி இருந்துச்சு அதை பற்றியும், அதுக்கப்புறம் தமிழ்நாட்டு ஹிஸ்ட்ரி பற்றியும் கேட்டிருக்காங்க. தமிழ்நாடு வரலாறு இதெல்லாம் அப்புறம் தமிழ்நாடு பொருளாதாரம் இதெல்லாம் கேட்டிருக்காங்க. இதெல்லாம் எப்படி நீங்கள் எழுத அப்படி இப்படின்னு உங்களுக்கு ஒரு மனக்குழப்பம் இருக்கும். அந்த குழப்பத்துக்கு தீர்வாக தான் நம்மளோட காணொலி அமையப்போகுது. இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும் இதில் 2 கொஸ்டின் நடத்தி போட்டுக்கிறேன். இதில் ஹிண்ட்டாக சில இது எழுதி போட்டிருப்பேன். அதை நீங்கள் விலாவரியாக எழுதி வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த வீடியோவோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் போய் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. டவுன்லோட் பண்ணி ஃபோனில் படிக்கிறத விட பிரிண்ட் அவுட் எடுத்து படிங்க, உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ வாங்க, இன்றைக்கி அரசியலமைப்பின் முகவுரையை பற்றியும், அரசியலமைப்புனா என்ன அப்படின்னு பார்த்துட்டு, அடுத்து அரசியலமைப்பின் முகவுரை, அடுத்து அரசியலமைப்பில் உள்ள முக்கியமான அடிப்படை உரிமைகள்னு சொல்லப்படுற உரிமைகள் என்னென்ன இருக்குது இதை பற்றி பார்க்கணும். முதல்ல இந்திய அரசியலமைப்பு அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது, உலகிலேயே மிகப்பெரிய எழுத்துப்பூர்வ அரசியலமைப்பு. சரியா? இருக்கிறதுலே இருக்க நாடுகளில் எவ்வளோ நாடுகளில் கான்ஸ்டியூஷன் இருக்குது. அதாவது கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது ஒவ்வொரு நாட்டுக்கும் தேவை. அப்படி இருக்கிறதுலே நம்ம நாட்டில் தான் மிகப்பெரிய ஒரு புக்லெட் மாதிரி வச்சுருக்குறோம் அப்படின்னு பார்க்குறோம். அப்போ கான்ஸ்டியூஷன்னா என்ன, அந்த அரசியலமைப்பு அப்படின்னா என்ன அப்படிங்கிறதுக்கான வரையறை கொடுக்கணும். ஒரு நாட்டை நிர்வகிப்பதற்கு தேவையான வலுவான தெளிவான சட்டங்களும் வழிமுறைகளும் உள்ளடங்கியது தான் அரசியலமைப்பு. இப்போது ஒரு கிளாஸ் எப்படி இருக்கணும் அப்படி சொல்லுவோம். கிளாஸ் இப்போ உங்கள் பேராசிரியர்களுக்கு தெரியும். ஒரு கிளாஸுக்கு உள்ளே வந்துட்டோன்னா யாரும் பேசக்கூடாது, நான் நடத்த முடிச்சக்கப்புறம் கேள்வி கேளுங்க, இடையிலே கேள்வி கேட்டாலும் ஒவ்வொருத்தராக கேள்வி கேளுங்க. இந்த மாதிரி ஒரு கிளாஸ் நடத்தும் போதே நீங்கள் நிறைய ரூல்ஸ் சொல்லியிருப்பீங்க. இல்லை அப்படின்னா எடுக்கிற உங்களுக்கும் சிரமமாக இருக்கும். இது ஒரு கிளாஸ் நடத்துகிறதில்ல, ஒரு வகுப்பு நடத்துகிறதில்ல. இதே மாதிரி ஒரு நாட்டே நிர்வாகம் பண்ணும்போது அதுக்கு என்னென்ன ரூல்ஸ் இருக்குது, எப்படி ப்ரொசீஜர் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இந்த கான்ஸ்டியூஷன், அரசியலமைப்பு அப்படின்னு பார்க்குறோம். இது எப்படி உருவாகுது அப்படின்னு பார்க்கும்போது, இது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே வரைவு குழு அப்படின்னு ஒரு குழு உருவாக்கப்படுது. வரைவு குழு டிராஃப்ட் கமிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டிராஃப்ட் கமிட்டியோட தலைவராக அம்பேத்கர் தேர்ந்தெடுக்கப்படுறாரு. ஏன் அப்படின்னா இவருக்கு சட்ட அறிவு அதிகமாக இருக்கிறதுனால இவரை தேர்ந்தெடுக்கிறாங்க. அதே மாதிரி இவருக்கு ஆலோசகராக BN ராவ் அப்படின்னு ஒருத்தரை தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. இது தாண்டி இந்த வரைவு குழு ஒரு குறிப்பிட்ட குழு எண்ணிக்கை 1+7 அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு தலைவர் அப்புறம் 7 உறுப்பினர்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் இதுதான் உருவாக்கப்படுது வரைவு குழு. இதுக்கடுத்து இந்த வரைவு குழுக்காக ஒரு பெரிய கமிட்டி, உறுப்பினர்கள் நிறைய பேர் இருக்காங்க. இதில் அதாவது தலைவர்கள் அப்படின்னு பார்க்கும்போது 1+7 சொல்லுவோம். ஒரு தலைவர், அடுத்து 7 அவங்க சக தலைவர்கள். அதுக்கடுத்து இதில் இந்த டிராஃப்ட் கமிட்டிக்காக அரசியல் சாசன அமைப்பு நிர்ணய சபைன்னு ஒரு நிர்ணய சபை இருக்குது. அந்த நிர்ணய சபையில் மொத்தம் 389 உறுப்பினர்கள் இருந்தாங்க. இவங்கெல்லாம் சேர்ந்து தான் இந்த வரைவு குழுவில் உருவாக்குறாங்க அப்படின்னு பார்க்குறோம். அப்போ இந்த வரைவு குழு உருவாக்குறது காரணமே யாருன்னா நிர்ணய சபை அப்படின்னு சொல்கிறாங்க. நிர்ணய சபை, இது எழுதிக்கோங்க, நிர்ணய சபை. இந்த நிர்ணய சபையில் 389 பேர் இருக்காங்க. இப்போ எடுத்துக்காட்டு யாரெல்லாம் எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்க்கும்போது, வல்லபாய் படேல், நேரு, ராதாகிருஷ்ணன் இவங்கெல்லாம் இதில் இருக்காங்க. இதில் எத்தனை பெண்கள் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த நிர்ணய சபையில் 15 பெண்கள் இருக்காங்க. எடுத்துக்காட்டுக்கு விஜயலட்சுமி பண்டிட், உங்கள் யாருன்னா நேருவோட தங்கச்சி. அடுத்து சரோஜினி நாயுடு, இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. எடுத்துக்காட்டு இந்த 2 பேர் எழுதியிருக்கேன். இந்த மாதிரி 389 பேர் நிர்ணய சபையில் இருக்காங்க.
அதில் 15 பேர் யார் அப்படின்னா பெண்கள் அப்படின்னு பார்க்கோம். இந்த 389 பேரால் உருவாக்கப்பட்டது யார், அதாவது வரைவு குழு அப்படின்னு சொல்லி ஒரு குழு உருவாக்கப்படுது. அந்த குழு தான் 1+7 அப்படிங்கிற விகிதத்தில் இருக்கிறாங்க. 1 அப்படிங்கிறது தலைவர், 7ங்கிறது உறுப்பினர்கள். இந்த 1 அப்படிங்கிறது முதன்மை தலைவராக வந்து அம்பேத்கர் இருக்கார். இந்த 7 பேர் அப்படிங்கிறது அவங்களுக்கு கீழே ஒரு முக்கியமான அரசியல் முக்கிய புள்ளிகள் இதில் இருக்காங்க அப்படின்னு பார்க்கோம். இந்த அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்குறதுக்கு முக்கியமாக காரணமாக இருந்தவர் வந்து நம்மளோட அம்பேத்கர். அதனால் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் தந்தை அப்படின்னு பிஆர் அம்பேத்கரை நம்ம சொல்கிறோம். இது வந்து நான் சும்மா இருக்கேன். இது இந்த மாதிரி முக்கியமான பாயிண்ட்லாம் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஒரு பாக்ஸ் போட்டு எழுதுங்க. சரியா, பாக்ஸ் போட்டு எழுதுங்க. அதே மாதிரி எனக்கு தெரிஞ்ச இந்த டிஸ்கிரிப்டிவ் டைப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பிளாக் பென் மட்டும்தான் யூஸ் பண்ண மாதிரி இருக்கும். அப்போ நீங்கள் ஒரே ஒரு பென்னு தான் யூஸ் பண்ணுவீங்க, நீங்கள் கலராக யூஸ் பண்ண மாட்டீங்க. அப்போ நீங்கள் எப்படி எழுதணும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த பாக்ஸ் போட்டு காமிக்கிறது, முக்கியமான பாயிண்ட்னா ரெட்டை மேற்கோள் பயன்படுத்துறது, இதெல்லாம் பயன்படுத்தணும். அப்புறம் இந்த வரைவு குழு எப்போ இருந்து ஸ்டார்ட் ஆகுது, எப்போ முடியுது அப்படின்னு பார்க்கும்போது எவ்வளோ வருஷமாக இது எழுதுகிறாங்க, அரசியலமைப்பு எப்படி உருவாகுது, எவ்வளோ வருஷமாக உருவாகுது அப்படிங்க பார்க்கும்போது 2 ஆண்டுகள் 11 மாதம் 17 நாட்கள், அதாவது 9 டிசம்பர் 1946லேருந்து 26 நவம்பர் 1949 வரைக்கும் உருவாக்கப்படுது அப்படின்னு பார்க்கோம். அதாவது 2 ஆண்டுகள் 11 மாதம் 17 நாட்கள். சரியா, இது இந்த இப்போ எப்போவுமே வந்து நமக்கு ஒன்று தெரியலை அப்படின்னா பக்கத்தில் உள்ளவங்க எப்படி செய்கிறாங்க அப்படின்னு பார்த்துட்டு ஒரு ஃபார்மே நமக்கு ஃபில் பண்ண தெரியல என்னது அவங்க எப்படி ஃபில் பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு தான் நம்ம என்ன பண்ணுவோம், ஃபில் பண்ணுவோம். அதே மாதிரி தான் அரசியலமைப்பு சட்டம்ங்கிறது நமக்கு இல்லை ஒரு காலத்து வரைக்கும். ஏன்னா அதுக்கு முன்னாடி மன்னராட்சி முறை இருந்துச்சு இந்தியாவில். அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ஆங்கிலேயர்களுக்கு காலனி ஆதிக்கத்தின் கீழ் அவங்களுக்கு கீழே இருக்கிறோம், சர்வதிகாரமாக இருக்கோம், அதுக்கு கீழே இருக்கிறோம் அப்படிலாம் பார்க்குறோம். அப்போ அப்படி இருக்கும்போது அதிலிருந்து நம்ம மீண்டு வரணும், நமக்குன்னு ஒரு அரசியலமைப்பு சட்டம் இருந்தால் தான் சுதந்திரமாக இருக்க முடியும், சுதந்திரம் வாங்கிறதுக்கு முன்னாடி. அதனால தான் இதெல்லாம் உருவாக்குறோம். அப்படி உருவாக்கும்போது இதை முன்மாதிரியாக கொண்டு வேறு நாடுகள்லேருந்து முன்மாதிரியை வந்து 60 நாடுகள்லேருந்து முன்மாதிரி எடுத்திருக்கோம் அரசியலமைப்பு சட்டங்கள். எடுத்துக்காட்டு இங்கிலாந்து, அமெரிக்கா, சோவியத் ரஷ்யா, அடுத்து வந்து ஃப்ரான்ஸ், அப்புறம் ஆஃப்ரிக்கா, இந்த மாதிரி 60 நாடுகள்லேருந்து முன்மாதிரி அரசியலமைப்புகளை இருந்து நம்ம இதை எடுத்திருக்கோம். சரியா, 60 நாடுகள்லேருந்து அரசியலமைப்பு எடுத்திருக்கோம். ஒரு நாடு 2 நாடு இல்லை. அப்போ இது எல்லாமே போய் படிக்கணும்ல. இந்த 7 பேர்கள் அப்புறம் ஒரு தலைவர், இவங்க எல்லாம் சேர்ந்து அந்த 8 பேரும் சேர்ந்து நிறைய நாடுகளுக்கு பயணப்படுறாங்க. அப்படி வந்து அவங்களுக்கு எவ்வளவு இது உருவாக்குறதுக்கான செலவுகள் எவ்வளவு ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது 64 லட்சம். அதாவது இது வந்து இந்த டோட்டலாக இது எவ்வளோ மீட்டிங் அட்டன் பண்ணியிருக்காங்க அதுக்கான செலவு, இது உருவாக்குறது, அப்புறம் இது பயணப்பட்ட செலவு எல்லாம் சேர்த்து 64 லட்சம் செலவாகுது அப்படின்னு பார்க்குறோம் அப்போமே. சரியா, அப்புறம் வந்து இது உருவாக்கும் போது இதில் வந்து எத்தனை சட்டங்கள் இருக்குது, பகுதி இருக்குது, எத்தனை அட்டவணை அப்படின்னு பார்க்கும்போது 8 அட்டவணை, 22 பகுதி, 395 சட்டங்கள் இருக்குது. அதாவது சரத்துன்னு சொல்லுவோம், பகுதின்னு சொல்லுவோம், எல்லாமே ஒன்று தான். இப்போ எவ்வளவு இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது 448 சட்டங்கள் சரத்துன்னு சொல்லுவோம், பகுதி வந்து 25 பகுதி, அடுத்து வந்து 12 அட்டவணைகள். அது ஏன் இதெல்லாம் கூடிடுச்சு அப்படின்னா நம்ம அதுக்கடுத்து நிறைய திருத்தம் பண்ணியிருக்கோம். ஒரு சட்டம் வந்து தவறாக இருக்குது இல்லைனா அதில் ஏதோ ஒரு சேர்க்கணும் அப்படின்னா அதை பிழையை நீக்கிட்டு சில இதை அப்படியே நீக்கிடுவோம். அது மொத்தமாக என்னது அதை இதை அப்படியே அந்த ஆக்டையை தூக்கிடுவோம், சட்டத்தை தூக்கிட்டு அது வேறு எங்கேயா கொண்டு போய் வைக்கிறது. இந்த மாதிரி நிறைய வரும்போது புது புது சட்ட திருத்தங்கள்லாம் உருவாகுது. அதனால தான் இப்போ வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு பார்க்குறோம். இப்போ இதை விட இது இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு காரணம் வந்து சட்ட திருத்தங்கள் நிறைய கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு பார்க்குறோம். அப்போ இந்த 2 வருஷம் 11 மாதங்கள் 17 நாட்களாக இதை உருவாகிறதுக்கு உடனே உருவாக்கிட்டாங்கன்னா கிடையாது. அப்போ ஒவ்வொரு தடவையும் உருவாக்கிட்டு கொண்டு போய் ஒரு மீட்டிங் போடுவாங்க. அது மாதிரி மொத்தம் 11 மீட்டிங் போட்டிருக்காங்க, 11 அமர்வுகள் கூட்டத்தொடர் நடந்திருக்கு. அந்த 11 மீட்டிங் டோட்டல் நம்பர் ஆஃப் டேஸ் எத்தனை நாள் இந்த மீட்டிங் நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது 166 நாட்கள் நடந்திருக்கு. 166 நாட்கள் நடந்திருக்கு. திருத்தம் அப்படின்னு பார்க்கும்போது 2473 திருத்தங்கள். அதாவது அந்த 2 வருஷம் 11 மாதம் 17 நாளுக்குள்ளேயும் 2000க்கும் மேற்பட்ட திருத்தங்கள் பண்ணி தான் நம்மளோட அரசியலமைப்பு சட்டத்தையே உருவாக்கியிருக்கோம். சரியா, அடுத்து ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் அப்படின்னு பார்க்கும்போது இதெல்லாம் எழுதி முடிச்சிட்டோம், இதுதான் முடிச்சாச்சுப்பா, இதுக்கடுத்து ஒன்றுமே பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னது, இதான் லாஸ்ட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் வந்து
26 நவம்பர் 1949. இந்த டேவை தான் நம்ம வந்து அரசியலமைப்பு சட்டம் முழுசாக எழுதி முடிக்கப்பட்டதால் இந்த தினத்தை அரசியலமைப்பு சட்ட நாள் அப்படின்னு நம்ம கொண்டாடுறோம். சரியா? அதே இது நடைமுறைக்கு வந்துச்சு. இது வந்து அதாவது ஒரு ரூல்ஸ் இருக்கும், அது கவர்மெண்ட்டு ஏற்றுக்குவாங்க. அது என்றைக்கு கவர்மெண்ட் ரூல்ஸாக கெஜெட்டில் வருது அப்படின்னு சொல்லுவாங்க, அரசிதழில் வருது. அரசிதழில் என்றைக்கு வருதோ அன்னையிலேருந்து ரூல்ஸ் ஆகுது. அதே மாதிரி அது நடைமுறைக்கு என்றைக்கு வருது அப்படின்னு பார்க்கும்போது இந்த அரசியலமைப்பு சட்டம் 26 ஜனவரி 1950. அந்த தினத்தை வந்து நம்ம இந்திய குடியரசு தினம். என்றைக்கு நம்ம வந்து முழுமையாக அரசியலமைப்பு சட்டம் வந்து நடைமுறைக்கு வருதோ அன்றைக்கி தான் என்னது இந்தியா வந்து ஒரு முழுமையான குடியரசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு குடியரசு தினம் கொண்டாடுறோம். இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே வந்து நீங்கள் அரசியலமைப்பு சம்மந்தப்பட்ட எல்லா கேள்விகளும், அரசியலமைப்பு கடமை கேட்காங்க, உரிமை கேட்குறாங்க, இதுக்கு வந்து வேறு என்னலாம் பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது நீதிமன்றம் பற்றி கேட்கலாம், உயர்நீதிமன்றம், உச்சநீதிமன்றம், ஆளுநர் பற்றி, ஜனாதிபதி, யார் எது கேட்டாலும் இதுக்கு முன்னாடி இவ்வளவும் பார்த்தோம் தெரியுமா, இது எல்லாமே மேஜராக நீங்கள் எழுதலாம். ஏன்னா அரசியலமைப்பு அப்படின்னு ஒரு என்ட்ரோ கொடுக்கணும்ல, அந்த என்ட்ரோக்குள்ளே இது ஃபுல்லாமே வந்துடும். சரியா? இது எல்லாமே எழுதிட்டு இதுக்கடுத்து இப்போ தான் முதல் கேள்வி பார்க்க போகிறோம். சரியா? முதல் கேள்வி முகவுரை அப்படிங்கிறது தான் இன்றைக்கான டாபிக். முதல் டாபிக் முகவுரை அப்படிங்கிறது ப்ரியம்பிள் அப்படின்னு சொல்லுவோம். ப்ரியம்பிள் அதாவது நம்ம அரசியலமைப்பு சட்டத்துக்கு ஃபஸ்ட்டு பேஜ் தான், ஆரம்பமே இதுதான். அது எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இதை பற்றி நிறைய பேர் நிறைய கருத்து சொல்லியிருக்காங்க. அதில் வந்து தாகூர் தாஸ் பார்கவ் அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது இந்திய அரசியலமைப்பின் ஆன்மா அப்படின்னு சொல்லியிருக்காரு, சோல் அப்படிங்கிறாரு. ஏன் அப்படின்னு பார்க்கும்போது பின்னாடி பார்க்கலாம், இது ஏன் சோல் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு பின்னாடி பார்க்கலாம். இது எப்படி உருவாகுது, முகவுரை முதல்ல நம்ம மொத்தமாக வந்து இது எப்படி உருவாச்சு. 60 நாடுகள் இருந்திருக்காங்க, 64 லட்சம் ஆச்சு, 166 நாட்கள் வந்து கூட்டம் நடந்துச்சு. அதில் வந்து 2473 சட்ட திருத்தங்கள் பண்ணாங்க. இது எல்லாமே பார்த்தோம். அதில் முகவுரை எப்படி உருவாச்சு அப்படிங்கிறதுக்கு ஒரு சுவாரஸ்யமான ஒரு ஸ்டோரி இருக்குது. சரியா? அதாவது முதல்ல இந்த வரைவு குழு இருக்குல்ல, டிராஃப்ட் கமிட்டி, அதோட ஃபஸ்ட்டு மீட்டிங் எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா 9th டிசம்பர் 1946 உருவாக்குறாங்க. அப்போ வந்து சச்சிதானந்த சின்ஹா அப்படிங்கிறவர் தான் வந்து தலைவராக இருக்கார். சரியா? இது இந்த 9ஆம் தேதி டிசம்பர் மாதம், ஞாபகம் வச்சுக்கோங்க, 9ஆம் தேதி. இது 2 நாளில் அதுக்கடுத்து இன்னொரு மீட்டிங் போடுறாங்க 11 டிசம்பர், அதே 2 நாள் கழிச்சு. சரியா? 2 டேஸ். அதில் வந்து தலைவராக வந்து ராஜேந்திர பிரசாத் தேர்ந்தெடுக்கப்படுறாரு. ஏன் அப்படின்னா சச்சிதானந்த சின்ஹா வந்து இறந்து போயிடுறாரு. அதனால் ராஜேந்திர பிரசாத்தை வந்து அடுத்த அந்த வரைவு குழு இருக்குல்ல, அப்போ அவருக்கு வந்து இப்போதைக்கு அந்த வளைவு குழு அந்த முதல் கூட்டத்திற்கு தலைவராக வந்து தற்காலிக தலைவராக இருந்தவர் வந்து இப்போ வந்து இவர் வந்து நிரந்தர தலைவராக இவர் தேர்ந்தெடுத்துட்டாங்க. இது நடந்து இது 11ஆம் தேதி நடக்குது. 2வது ராஜேந்திர பிரசாத் தேர்ந்தெடுக்கப்படுறது. அடுத்து கொஞ்ச நாள் கழிச்சு இந்த நிர்ணய சபையோட அடுத்து இதெல்லாம் வந்து கூட்டங்கள் நடக்குது. அடுத்து 13ஆம் தேதி ஒரு கூட்டம் நடக்குது. அந்த 13ஆம் தேதி நடக்கிற கூட்டத்தில் தான் குறிக்கோள் தீர்மானத்தை படி தான் முகவரை அமையணும். அதாவது ஒரு அரசியலமைப்பின் முகவுரை அப்படிங்கிறது குறிக்கோள் தீர்மானத்தின் படி தான் அமையணும் அப்படின்னு நேரு வந்து உரையாற்றுறாரு. எப்போ? 13 டிசம்பர். 9 டிசம்பர் வந்து நிர்ணய சபையின் தலைவராக யார் இருக்கா? நிர்ணய சபையோட தலைவராக வந்து நம்ம சச்சிதானந்த சின்ஹா இருந்திருப்பார். அடுத்து 11 டிசம்பருக்கு வந்து ராஜேந்திர பிரசாத் இருந்திருப்பார். 13 டிசம்பருக்கு வந்து நேரு பேசிகிட்டு இருக்காரு. குறிக்கோள் தீர்மானம்னு ஒன்று இருக்குது, அது படி தான் என்னது முகவுரை இருக்கணும், பிரியம்பிள் இருக்கணும். அப்போ தான் வந்து ஒரு கான்ஸ்டியூஷன் நல்லாயிருக்கும், ஒரு குறிக்கோளோடு ஆரம்பித்தா தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு பேசியிருக்காரு. அப்படி அவர் பேசினது 13 டிசம்பர் 1946. சரியா? நிர்ணய சபைக்கான வரைவு குழு சம்மந்தப்பட்ட அந்த இதிலெல்லாம். அப்படி இருக்கும்போது இந்த முகவுரையின் எப்போ இது வந்து முகவுரையில் கண்டிப்பாக சேர்க்கலாம் அப்படின்னு யோசிக்காங்கன்னா, அவர் பேசுகிறதே நல்லாயிருக்கு, இந்த உரையே வந்து நம்ம ஏன் வந்து முகவுரையாக வைக்கக்கூடாது அப்படி சொல்லிட்டு அது யோசித்து கடைசியில் 27 ஜனவரி 1947 அதே வந்து என்னதான் மாற்றிட்டாங்க, அந்த புக்கில் ஃபஸ்ட்டு பேஜ், அதாவது அந்த பிரியம்பிளாக அதாவது முகவுரையாக வச்சுட்டாங்க. சரியா? அப்போ இது ஆங்கிலத்தில் பிரியம்பிள் சொல்லுவோம், அறிமுகம், முன்னுரை, இப்படிலாம் வேறு பெயர்கள்லாம் இருக்குது.
அப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது நிறைய லைன் இருக்குது. அதில் முக்கியமான ஆரம்ப கட்டத்தில் உள்ள ஒரு 4 லைன் மட்டும் இது மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. இந்திய மக்களாகிய நாம் அப்படின்னு தான் ஆரம்பிக்குது. இந்தியாவை ஒரு இறையாண்மை வாய்ந்த சமதர்ம நெறி சார்ந்த மத சார்பற்ற நெறி சார்ந்த மதச்சார்பற்ற மக்களாட்சி குடியரசு அமைக்கவும் அதன் குடிமக்கள் அனைவருக்கும். இதுக்கடுத்து நிறைய இருக்குது. இது வரைக்கும் சரியா? இது வரைக்கும் இப்போதைக்கு மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. இப்படி இதுதான் வந்து ஆரம்பிக்குது. பிரியம்பல் வந்து இப்படி தான் ஆரம்பிக்குது. இதை பற்றி வேறு என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, இது அரசியலமைப்பின் சுருக்கம், சாராம்சம். சுருக்கம்னா அரசியலமைப்பு ஃபுல்லாக ஒரு பெரிய ஒரு பக்கங்களை கொண்டது, நீண்ட அரசியலமைப்புன்னு பார்த்துட்டோம். அதோட ஷார்ட் ஃபார்மாக அது அரசியலமைப்புனா என்ன இருக்கும் அப்படின்னு படிக்கணும்னா நீங்கள் வந்து இந்த பிரியம்பிள் படித்தா உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதான் சுருக்கம், சாராம்சம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து அரசியலமைப்பின் திறவுகோல், இதுதான் வந்து ஒரு சாவி மாதிரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இது எதற்கு முக்கியத்துவம் கொடுத்து இது உருவாக்கப்படுது அப்படின்னு பார்க்கும்போது 1789 வந்து பிரெஞ்சு புரட்சி நடக்குது. இப்போ அந்த பிரெஞ்சு புரட்சியில் முக்கியமான 3 முழக்கங்கள் எழுப்பப்படுது. சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம். சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம். அந்த முக்கியமான 3 முழக்கங்களை மையமாக கொண்டு உருவாக்கப்பட்டது தான் வந்து பிரெஞ்சு புரட்சி. அதே முழக்கங்களை நம்மளோட கான்ஸ்டியூஷனில் உள்ள பிரியம்பிளுக்கும் உள்ளே வைக்கிறாங்க. சரியா? அடுத்து இது எத்தனை தடவை திருத்திருக்காங்க? அப்போ நம்ம முன்னாடியே பார்த்தோம், ஒரு சட்டங்களில் ஏதாவது பிழையோ இல்லை அது கருத்து வேறுபாடாக இருந்துச்சு அப்படின்னா ஒட்டுமொத்தமாக வந்து நாடாளுமன்றத்தின் மூலமாக வந்து சட்டம் இயற்றி நம்ம அதை சட்ட திருத்தம் பண்ணலாம். அப்படி இது வரைக்கும் நிறைய சட்ட திருத்தங்கள் பண்ணியிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது இந்த முகவுரை இருக்குல்ல, அது எத்தனை தடவை திருத்திருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது இது வரைக்கும் ஒரே ஒரு தடவை தான் திருத்திருக்காங்க. திருத்தம் செஞ்சவங்க யார் அப்படின்னு பார்க்கும்போது இந்திரா காந்தி அவங்க பிரதமராக இருக்கும்போது 1976 42வது சட்ட திருத்தம். சரியா? ஒவ்வொரு சட்ட திருத்தமும் நிறைவேறும் போது 1வது சட்ட திருத்தம், 2வது சட்ட திருத்தம் அப்படின்னு வெளியாகி வரும். அதில் இது 42வது சட்ட திருத்தத்தின் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா அது வந்து என்ன திருத்தம்? முகவுரையை திருத்தியிருக்காங்க. முகவுரையை திருத்தியிருக்காங்க பிரியம்பில். சரி, யாரோட ஆட்சி காலம்னு கேட்டாங்கன்னா என்ன சொல்லணும்? இந்திரா காந்தி அம்மையாரோட ஆட்சி காலத்தில். அப்படி என்னத்தை சேர்த்துருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது அதில் வந்து சேர்த்துருக்காங்க ஒரு 3 வார்த்தைகளை. சமதர்மம், சமய சார்பின்மை, ஒருமைப்பாடு. இந்த 3 வார்த்தைகளை அவங்க சேர்த்துருக்காங்க. சரியா? முகவுரையில் வந்து 3 வார்த்தைகளை அவங்க சேர்த்துருக்காங்க. இந்த முகவுரை வந்து ஷார்ட் ஃபார்மில் பார்க்கும்போது இதில் ஒரு முக்கியமான நம்ம இது வரைக்கும் பார்த்ததில் இதில் மேலேயே சொல்லியிருப்பான். இப்போ நான் வாசம் தெரியுமா, இது அப்படியே படிச்சுக்கோங்கன்னு. அதில் வந்து இறையாண்மை அப்படிங்கிற வார்த்தை இருக்கும், சமதர்மம், சமய சார்பற்ற ஜனநாயக குடியரசு. இந்த 5 வார்த்தை தான் வந்து முக்கியமானது, பஞ்ச பாண்டவர்கள் மாதிரி. இந்த 5 வந்து ஒரு 5 வார்த்தையாக நமக்கு தெரியுது. இதுக்குள்ளே ஒரு ஆழமான பொருள் இருக்குது. அதை தான் முகவுரை சொல்லுது. அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இறையாண்மை. சரியா? அது என்ன இறையாண்மை? வித்தியாசமாக இருக்க. இறை அப்படின்னா தலைவன் அப்படின்னு அர்த்தம். இறைவன் அப்படின்னா தலைவன் அர்த்தம். இறையாண்மை அப்படிங்கிறது தலைமை பண்பு. யாருக்கு தலைமை பண்பு இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது யார் ஆட்சி அதிகாரத்தில் உட்கார்றாங்களோ அவங்களுக்கு தான் தலைமை பண்பு இருக்கும். அப்போ எந்த தலைமை பண்பை பற்றி இது பேசுது அப்படின்னு பார்க்கும்போது எந்த நாட்டின் கீழும் இல்லை. அதாவது இதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த சட்ட திருத்தங்கள் சட்டமெல்லாம் உருவாக்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம யாருக்கு கீழே இருந்தோம்? ஆங்கிலேயர்கள் கீழே இருந்தோம். அதனால் இறையாண்மை மிக்க நாடாக இந்திய நாடு அப்படின்னு வலியுறுத்துறதுக்கு காரணம் இனிமேல் நாங்கள் யாருக்கு கீழேயும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சுயாட்சி செய்கிறது அப்படின்னு அர்த்தம். இறையாண்மைங்கிறது சுயாட்சி. நாங்களே எங்களுக்கு தலைமைத்துவம் இருக்குது, தலைமை பண்பு இருக்குது, நாங்களே ரூல் பண்ணிக்குவோம். அதான் இறைனா தலைமை. இறைனா தலைவன், தலைமை பண்பு உள்ளவங்க அப்படின்னு பார்ப்போம். அடுத்து சமதர்மம். சமதர்மம் அப்படின்னா எதுக்காக சமதர்மம், எதில் சமதர்மம் அப்படின்னு பார்க்கும்போது எக்கனாமி லெவலில், அதாவது பொருளாதார சமத்துவம், சமூக நீதியை நிலைநாட்டுகிறது. அதாவது இதுக்கு வந்து இதுக்கு நீங்கள் ஸ்கூல் புக்கில் வந்து ஒரு படம் போட்டிருப்பாங்க. அதாவது ஒரு கிரிக்கெட் ஸ்டேடியம் இருக்கும்.
அந்த கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு சின்ன ஒரு இது இருக்கும், ஒரு திரை மாதிரி இருக்கும். அந்த சைடில் அந்த உள்ள சைடில் வந்து அங்கே கிரிக்கெட்லாம் ஆடிக்கிட்டு இருப்பாங்க. இங்கே ஒருத்தர் வந்து ஒரு பெரிய பையன் இருப்பான். அவன் வந்து ஒரு ஸ்டூல் போட்டு நின்றுட்டு அந்த ஸ்டேடியத்தில் என்னென்ன நடக்குது அப்படின்னு வந்து அவன் கிரிக்கெட்டை பார்த்துட்ருக்குறான். சரியா? அவன் வந்து பெரிய பையன், அவன் ஒரு ஸ்டூலில் நிற்கிறான், அவன் வந்து பார்த்துட்ருப்பான். அடுத்து ஒரு சின்ன பையன் இருப்பான், அவனுக்கு வந்து தெரியாது. அப்போ அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்க்கும்போது, அந்த ஸ்டூலை கொடுத்த உடனே அவன் கொஞ்சம் ஹைட் ஆகிடான். அப்போ அவனும் எனது கிரிக்கெட் பார்த்துறான். அப்போ எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கணும் அப்படிங்கிறத அந்த படம் வலியுறுத்தும். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்போ வந்து எக்கனாமி லெவலில் ஒரு பொருளாதார அடிப்படையில் ஒரு வேலை வாய்ப்பு, அப்புறம் இடஒதுக்கீடு, இது எல்லாம் சேர்ந்தது தான் வந்து இந்த சமதர்மத்தின் சமூக நீதி அது வலியுறுத்துது அப்படின்னு கொண்டு வந்திருப்பாங்க. அதான் சமதர்மம் அப்படிங்கிற வார்த்தையை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. பொருளாதார சமத்துவம், எல்லோரும் எக்கனாமி லெவலில் நல்லா இருக்கணும், சமூக நீதி எல்லாருக்கும் சமூக நீதி அடிப்படையில் நல்லா இருக்கணும் அப்படின்னு பார்த்துருப்பாங்க. அதான் சமதர்மம் அப்படிங்கிற வார்த்தை. சமய சார்பற்றது அப்படின்னு பார்க்கும்போது கவர்மெண்ட், இப்போ மத்திய அரசு இருக்குது, மத்திய அரசோ மாநில அரசோ எந்த ஒரு சமயத்துக்குமே முன்னுரிமை கொடுக்கக்கூடாது, முன்னிலைப்படுத்தாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் எல்லா சமயமும் அதாவது எல்லா மதமும் ஒன்று தான், ஹிந்து வேறு முஸ்லீம் வேறு அப்படின்னு கவர்மெண்ட் நினைக்கக்கூடாது. எல்லாமே கவர்மெண்ட்டுக்கு ஒன்று தான், எல்லா மதங்களும் எங்களுக்கு என்னது ஒரே மதம்தான், சமந்தான், யாருக்குமே முன்னிலை கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிறதான் சமய சார்பற்றது. சார்ந்து இருத்தல் அப்படின்னா என்னது, ஒருத்தவங்க கூடயே இருக்குது, அவங்களுக்கு சார்பாக பேசுகிறது. சமய சார்பு அற்றதுன்னா ஒரு சமயம் சார்ந்து பேச மாட்டோம், எல்லோருக்கும் சமம் அப்படிங்கிறது. அடுத்து மக்களாட்சிங்கிறது தெரியும். மக்களாட்சிங்கிறது இந்த கான்ஸ்டியூஷன் ஆரம்பிக்கிற வார்த்தை இந்திய மக்களாகிய நாம் இந்தியாவை அப்படிங்கிறதுல இந்தியாவோட ரூல் பண்ண போகிறோம். இறையாண்மை, சமதர்மம், மக்களாட்சி, குடியரசு, சமய சார்பற்ற இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் போடுறதுக்கு முன்னாடி இந்திய மக்களாகிய நம்ம தான் இந்த மாதிரி கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மக்களாட்சிக்கு முதன்மை கொடுத்து மக்களை முதன்மைப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம். அதுக்கு இந்த எக்ஸாம்பிள் இந்த வரியை வந்து நீங்கள் எழுதி வைக்கலாம். அடுத்து குடியரசு அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது, அரசன் தலைவர் வந்து தேர்தல் வழி தேர்வு. அதாவது இதுக்கு முன்னாடி மன்னராட்சி நிகழ்ந்துச்சு. மன்னராட்சியில் என்ன பண்ணால், இப்போ வந்து மகேந்திரவர்ம பல்லவன் இருந்தாருன்னா அவரோட பையன் நரசிம்மவர்ம பல்லவன் வந்தார். அதுக்கடுத்து 2ஆம் மகேந்திரவர்ம பல்லவன் வராரு. இப்படி தானே வருது. இதுதான் மரபுரிமை. அவங்களோட பையனை போகும். ஆனால் இப்போ வந்து குடியரசு ஆட்சி முறையில் தேர்தல் அடிப்படையில் தலைவர் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. அதாவது அரசின் தலைவர், கவர்மெண்ட்டுக்கு தலைவர்கள், அதான் நம்ம பிரதமர், அப்புறம் ஜனாதிபதி தேர்தலும் மறைமுக தேர்தல். அதுவும் ஒரு வகையில் என்னது, நம்மளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க போய் அவங்க தேர்ந்தெடுப்பாங்க, அதுவும் ஒரு வகை தேர்தல்லாம். சரியா? அப்போ எல்லாமே வந்து தேர்தல் அடிப்படையில் நிகழுது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்களாலாம் நாடு வந்து ஆட்சி செய்யப்படுது. அதான் வந்து குடியரசு. குடி அப்படின்னா மக்கள், குடியாட்சி அப்படின்னு வலியுறுத்தப்படுது. அப்போ இதில் வந்து இந்த 5 முக்கியமான கருத்துக்கள் சொல்லியிருப்பாங்க. இறையாண்மை, சமதர்ம, சமய சார்பற்ற, ஜனநாயக இல்லைன்னா மக்களாட்சின்னு சொல்லிக்கலாம். அடுத்து குடியரசு. இந்த 5 வார்த்தைகளை வந்து முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்க்குறோம். அடுத்து முகவுரை பற்றி ஒவ்வொருத்தவங்களும் நிறைய கேசஸ் வருது. உச்சநீதிமன்றத்தில் இந்த கேஸ்லாம் போடும்போது சில வழக்குகள்லாம் வந்து முகவுரையை பற்றி ஒவ்வொரு கருத்தும் சொல்லியிருக்காங்க. அதில் வந்து ஒவ்வொரு கருத்தும் வந்து 1960 வந்து பெருவாரி வழக்கு, 1973 கேசவானந்த பாரதி வழக்கு, அடுத்து எல்ஐசி வழக்கு, இந்த மாதிரி நிறைய 3 வழக்குகள் இதில் குறிப்பிட்டிருக்கோம். இது நம்ம கண்டிப்பாக எழுதணும். அந்த வழக்குகளில் வந்து அதாவது முகவுரை இருக்குல்ல, அரசியலமைப்பில் உள்ள முகவுரையை பற்றி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் ஒவ்வொன்றும் அந்த முகவுரையை பற்றி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் ஒவ்வொரு வருஷத்தில் நிகழுது, ஒரு குறிப்பிட்ட வருடங்களில். முதல்ல இது என்ன மாதிரி வழக்கு அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வந்துடலாம். முதல்ல பெரும்பாரி வழக்கு. இந்த பெருவாரி அப்படின்னு பார்க்கும்போது இந்த வழக்கு 1960 வந்து நிகழ்த்தப்படுது. இது வந்து உச்சநீதிமன்றத்துக்கு வரும்போது இது என்ன சம்மந்தப்பட்ட பிரச்சனை அப்படின்னு பார்க்கும்போது, அப்போ வந்து இந்தியா பாகிஸ்தான் வந்து 1947 பிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. பிரிச்சுக்கிட்டு இருக்கும்போது அப்போ வந்து இந்தியா வந்து பாகிஸ்தானே 2ஆக இருந்துச்சு. ஒன்று கிழக்கு சைடில் உள்ள பாகிஸ்தான், இன்னொன்று மேற்கு சைடில் உள்ள பாகிஸ்தான் அப்படின்னு 2ஆக இருந்துச்சு. சரியா? அப்படி இருக்கும்.
அப்படி இருக்கும்போது அந்த கிழக்கு சைடில் உள்ள பாகிஸ்தானில் வங்காளதேசத்துக்கு இப்போ வந்து வங்காளதேசம்னு அழைக்கப்படுது. அப்போ வந்து இது வந்து வங்கம் மொழி பேசுகிற மக்கள் அங்கே இருந்தாங்க. அதனால தான் வங்காளதேசம்னு இப்போ அவங்க தனியாக வந்து பாகிஸ்தான் எனக்கு வேண்டாம், வங்கதேசம் தான் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு அவங்க வங்காளதேசமாக மாறிட்டாங்க. அவங்க வந்து ஒரு காலத்தில் வந்து இந்த மேற்கு வங்கம் அப்படிங்கிற மாநிலத்துக்கு பக்கத்தில் இருந்தாங்க. அப்போ அந்த பாகிஸ்தான் எல்லை பிரிப்பில் வந்து முக்கியமான இருந்தவர் யாருன்னா ராட்லிப் அப்படின்னு ஒருத்தர். அவர் வந்து எல்லை பிரிச்சிருந்தார். அதாவது அப்போ வந்து நம்ம சுதந்திரம் அடையும் போதே வந்து நம்ம இந்த மாதிரி கரெக்டாக நம்ம பிரிவு 1947 இந்தியா தனியாக பிரியுது, பாகிஸ்தான் தனியாக பிரியுது. அப்போ பாகிஸ்தானே வந்து இந்தியாவுக்கு ஒரு பகுதியில் வந்து இந்த சைடில், அதாவது கிழக்கு சைடில் ஒன்று பிரியுது, மேற்கு சைடில் ஒன்று பிரியுது. அந்த கிழக்கு சைடில் வந்து நமக்கு ரெண்டு பேருக்கும் இடையில இருக்கிறது வந்து இந்தியாவுக்கும் அங்கே உள்ள பாகிஸ்தான் அதுக்கும் இடையில இருந்தது மேற்கு வங்காளம் இருந்துச்சு. அதில் ஒரு முக்கியமான பகுதி தான் இந்த பெருபாரி. இந்த பெருபாரி அப்படிங்கிற பகுதியில் வந்து இந்த ராட்லிஃப் வந்து ஒரு மேப் போட்டாங்க. அந்த மேப்பில் வந்து அது வந்து மெஜாரிட்டி இந்துக்கள் இருந்த ஏரியா. அதாவது இந்த எல்லை பிரிப்பு எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது, அந்த நாட்டில் வந்து இப்போ அந்த எல்லை பகுதியில் உள்ள மக்கள்லாம் எந்த மதம் சார்ந்தவங்க அதிகமாக இருக்காங்களோ அது வந்து அந்த நாட்டுக்கு சொந்தமாக இருக்கும். இப்போ இந்துக்கள் அதிகமாக இருந்தாங்க, அதனால் பெரும்பாரி வந்து இந்தியாவுக்கு சொந்தம் அப்படின்னு நோட் பண்ணிட்டாங்க. ஆனால் அது வந்து அதிகாரப்பூர்வமாக அந்த மேப்பில் வந்து என்னது குறிப்பிடப்படலை. இதனால் பாகிஸ்தான் அரசு என்ன பண்ணிடுச்சு அப்படின்னு பார்க்கும்போது அது தங்களோட நிலமாக எடுத்துக்குது. இந்த சண்டை வந்து இது வரும்போது 1958 ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க. யாரும் அப்படின்னு பார்க்கும்போது அது ஒரு இந்த நேரு நூன் ஒப்பந்தம் அப்படின்னு ஒரு ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தத்தின்படி 1958 போடப்படுது. அதுக்கு முன்னாடி தான் இந்த இது கொஞ்சம் பார்த்துக்கலாம். இந்த ராட்லிஃப் அப்படின்னு பார்க்கும்போது அந்த 5 பேர் கொண்ட குழு தான் இந்த எல்லை பிரிப்பில் இருந்திருப்பாங்க. காங்கிரஸ்லேருந்து 2 பேர், முஸ்லீம் லீக்லேருந்து 2 பேர், தலைவர் ஒருத்தர், மொத்தம் 5 பேர் இருந்திருப்பாங்க. இதெல்லாம் நடந்து ரொம்ப வருஷம் கழிச்சா என்னது 58 ஒரு ஒப்பந்தம் நடக்குது. அதாவது நேரு நூன் ஒப்பந்தம். நேரு வந்து இந்திய பிரதமராக இருக்கார், நூன் அப்படிங்கிறது வந்து பாகிஸ்தான் பிரதமராக இருக்கார். அப்போ 2 பேரும் என்னது பெரும்பாரி நீங்களே வச்சுக்கோங்கன்னு எழுதி கொடுத்துட்டாங்க. இதுக்கப்புறம் தான் கேஸே போடுறாங்க. அதாவது மேற்கு வங்காள மாநிலத்தில் உள்ள ஒரு பகுதியை மேற்கு வங்காள அரசுகிட்டே சொல்லாமல், மாநில அரசு சொல்லாமல் நீங்கள் எப்படி பாகிஸ்தானுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு போடப்படுற கேஸ் தான் என்ன கேஸ்? இந்த பெருபாரி கேஸ், பெருபாரி வழக்கு. இந்த கேஸில் வந்து அது சார்ந்து நிறைய பேசிகிட்டே இருக்கும்போது அரசியலமைப்பு சட்டத்தை பற்றிலாம் பேசுகிறாங்க. அதில் வந்து முகவுரையை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, அரசியலமைப்பு சட்டத்தின் முகவுரை ஒரு அங்கமல்ல. முகவுரைங்கிறது ஒரு பார்ட்டு கிடையாது, சரியா? அரசியலமைப்பில் அது ஒரு பார்ட்டே கிடையாதுப்பா அப்படிங்கிறாங்க. அப்படின்னு யார் சொல்லியிருக்கா? அந்த பெரும்பாரி வழக்கில் சொல்லப்படுது. அடுத்து இன்னொரு வழக்கு வந்து கேசவானந்தா பாரதி வழக்கு. இவர் வந்து யார் அப்படின்னு, இந்த கேசவானந்தா பாரதிங்கிறது யாருன்னா ஒரு மடத்தலைவர். இவர் வந்து கேரளாவில் காசர்கோடு அப்படிங்கிற ஊரில் உள்ள, அது பக்கத்தில் எடநீர் அப்படிங்கிற ஒரு ஏரியா, அந்த ஏரியாவில் உள்ள ஒரு மடத்தலைவர். அப்படி இருக்கும்போது கேரள மாநில நிலச்சீர்திருத்தம்னு ஒன்று கொண்டு வராங்க 1969. அதன் அடிப்படையில் அந்த மடத்துக்கு சொந்தமான ஒரு நிலங்களெல்லாம் வந்து கேரள கவர்மெண்ட் வந்து கையகப்படுத்துகிறாங்க. இதனால் அவங்க கேஸ் போடுறாங்க, உச்சநீதிமன்றத்தை நாடுறாங்க. அப்படி வந்து வாதாடும்போது அப்போ வந்து முகவுரையை பற்றி ஒரு வார்த்தை வந்து அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் சொல்கிறாங்க. அந்த 73 கேசவானந்தா பாரதி வழக்கில் முகவுரை ஃபஸ்ட்டு அங்கமல்லன்னு வந்து பெருவாரி வழக்கில் சொன்னாலும் இங்கே ஒரு அங்கம்தான் அப்படின்னு இது சம்மந்தமாக என்னது முகவுரையை பற்றி சொல்லியிருக்காங்க. அது ஜட்ஜ்மெண்ட்டுங்கிறது அரசியலமைப்பு ஃபுல்லாமே அதை பற்றி ஒரு சின்னதை சொல்லியிருப்பாங்க. அதில் முகவுரையை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது முக்கியமானது. ஏன்னா நமக்கான கேள்வி வந்து முகவுரை பிரியம்பிள் பற்றி. அடுத்து எல்ஐசி வழக்கு அப்படின்னு பார்க்கும்போது இது அந்த காலத்தில் வந்து இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து நிறைய ஊழல் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க 1950 சமயங்களில். அப்போ அப்படி இருக்கும்போது நேரு என்ன பண்ணுறாருன்னா 56 எல்ஐசி அப்படின்னு ஒன்று ஓப்பன் பண்ணுறாரு. கவர்மெண்ட் சார்ந்து ஒன்று ஓப்பன் பண்ணுறாரு. அதாவது வெறும் என்னது சின்ன முதலில் ஆரம்பிச்சிருப்பாங்க, 5 கோடியில் ஆரம்பித்தாங்க. இப்போ 32 லட்சம் கோடி அளவுக்கு அதோட முதலீடு சொத்து மதிப்பு பயிற்சி அப்படின்னு பார்க்குறோம்.
இது வந்து முந்த்ரா வழக்கு, அதாவது இதில் நிறைய கொள்ளையடிச்சிட்டாங்க, எல்ஐசி வழக்கில் நிறைய கொள்ளையடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் போடுறாரு. யார் அப்படின்னு பார்க்கும்போது ஃபெரோஷ் காந்தி. இதை கண்டுபிடிச்சது அவர் தான், இந்திரா காந்தியோட கணவர். சரியா, அவர் தான் ஃபெரோஷ் காந்தி. இதுதான் அவர் தான் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறாரு. அப்போ வந்து நேரு தலைமையிலான ஒரு கமிஷன் போட்டு, அப்போ யாரெல்லாம் இது வந்து இதில் உண்மையிலே வந்து கண்டுபிடிச்சாங்க, உண்மையிலே இது வந்து சொத்து வந்து கையாடல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நிரூபிக்கப்படுது. அப்போ அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் வந்து அதுலேயும் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கும்போது முகவுரை பற்றி சொல்லியிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, முகவுரை அப்படிங்கிறது அரசியலமைப்பின் அங்கம் அல்ல, இப்போ மறுபடியும் பாட்டு கிடையாது அப்படின்ட்டாங்க. ஆனால் ஒருங்கிணைந்த பகுதி, அது கூட இன்டிகிரேட்டட் ஆன ஒரு ஏரியாவாக இருக்குது, அதோட சேர்ந்த ஒரு பகுதி, ஒருங்கிணைந்த பகுதியாக இருக்குது, பாட்டு கிடையாது, அங்கம் இல்லை, ஆனால் ஒருங்கிணைந்த பகுதி அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. அப்படி ஒவ்வொருத்தரும் முகவுரையை பற்றி ஒவ்வொரு மாதிரி ஜட்ஜ்மெண்ட் சொல்லியிருக்காங்க. சரியா, இது எல்லாம் சேர்ந்து தான் நீங்கள் வந்து முகவுரைக்கு எழுதணும். முகவுரையை பற்றி என்ன கேள்வி கேட்டாலும் இப்போ வரைக்கும் பார்த்தது, ஃபஸ்ட்டு அரசியலமைப்பு நான் என்னென்னு எழுதியிருக்கணும், அதில் எப்படி உருவாக்குனாங்கன்னு எல்லா கதையெல்லாம் சொல்லிவிட்டு, அடுத்த முகவுரை அப்படின்னா என்ன, முகவுரையில் என்னெல்லாம் இருக்குது, எப்படி உருவாக்கியிருக்கோம் அப்படின்னு பார்த்துட்டு, அதுக்கான வழக்குகள் அது எப்படி உருவாகிருக்கு அதெல்லாம் சொல்லிடணும். சரியா, இதுதான் வந்து முகவுரை அப்படின்னு பார்க்குறோம். அடுத்து அரசியலமைப்பில் அடுத்த 2வது கேள்வி, அரசியலமைப்பின் அடிப்படை உரிமைகள். அடிப்படை உரிமை பற்றி என்ன கேள்வி கேட்டாலும் நீங்கள் இப்போவுமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது அரசியலமைப்பு சார்ந்து எந்த ஒரு கேள்வி கேட்டாலும் நீங்கள் எப்படி அணுகணும் அப்படின்னு பார்க்கும்போது, அது அப்படி ஏற்கனவே இதுக்கு முன்னாடி அரசியலமைப்புனா என்ன அப்படின்னு ஒரு இன்ட்ரோ இந்த பிடிஎஃப்லேயே கொடுத்துருக்கேன். அதை அப்படியே மனப்பாடம் பண்ணி வச்சுட்டு நீங்கள் வந்து முகவுரைனா முகவுரையை அடிஷ்னலாக சேர்த்துக்கோங்க, அடிப்படை உரிமைனா அடிப்படை உரிமையோட சேர்த்துக்கோங்க அடிஷ்னலாக, அவ்வளோதான். அந்த பேஸ் எப்போவுமே வந்து ஒரே மாதிரி இருக்கணும். அப்போ தான் நமக்கு என்னது, அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, 500 வார்த்தைகளுக்கு அதிகமாக போகக்கூடாது. அவள் 500 வார்த்தைகளுக்கு உள்ளே வரணும்னா நம்ம என்னது இவ்வளோ கண்டென்ட் கொடுத்தா தான் கரெக்டாக வரும் அப்படின்னு பார்க்குறோம். சரி வாங்க, அடுத்து அடிப்படை உரிமை. அரசியலமைப்பில் ஒரு முக்கியமான ஏரியாவில் இருக்கிறது தான் அடிப்படை உரிமை. எல்லா மனுஷனுக்கும் ஒரு அடிப்படை உரிமைன்னு ஒன்று இருக்கணும், பேசிக்காக ஒரு ரைட்ஸ். அந்த ரைட்ஸ், அந்த உரிமைகள் வந்து என்னென்ன வகையில் இருக்குது, எப்படி கொண்டு வராங்க அப்படிங்கிறத இதில் விரிவாக பார்க்கணும். ஒவ்வொரு குடிமகனும் மரியாதையுடன் சுதந்திரமாக சமத்துவத்துடன் வாழ்வதற்கான அடிப்படை நெறிகளை கூறுகிறது. ஒவ்வொரு குடிமகனும், இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு சிட்டிசனும் ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக, நாமளாம் என்னது லிபர்ட்டியோட ஈக்குவலிட்டியோடு இருக்கணும். அப்படிங்கிறதுக்கான என்னென்ன ரூல்ஸ் இருக்கோ அதை தான் வந்து அடிப்படை உரிமைகளில் சொல்லியிருக்காங்க. இது எங்கேருந்து எந்த முன்மாதிரியிலேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது அமெரிக்க ஐக்கிய நாடுகள். சரி, அமெரிக்க ஐக்கிய நாடுகள்லேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்க்கோம். அடுத்து இது எத்தனாவது பகுதி அப்படின்னு பார்க்கும்போது 3வது பகுதி. மொத்தம் நம்ம முன்னாடியே பார்த்தோம், அதில் வந்து 25 பகுதிகள் இருக்குது அப்படின்னு பார்க்கோம். அதில் வந்து 3வது பகுதி எதை பற்றி, அரசியலமைப்பின் 3வது பகுதி அடிப்படை உரிமையை பற்றி பேசுது. இதில் எத்தனை சரத்துன்னு ஆக்டு, சட்டங்கள் எத்தனை சட்டம் அப்படின்னு பார்க்கும்போது 12லேருந்து 35 வரைக்கும் இருக்குது. எல்லாமே வந்து இந்த அடிப்படை உரிமை சார்ந்த சட்டங்கள் அப்படின்னு பார்க்கோம். இந்த அடிப்படை உரிமை அப்படிங்கிறத வந்து வேறு என்னெல்லாம் சொல்லிடுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது இந்தியாவின் மகா சாசனம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியாவின் மகா சாசனம். இதில் வந்து இந்த 12லேருந்து 35 வரைக்கும் இருக்கிறத மொத்தம் 7 அடிப்படை உரிமைகளாக அவங்க பிரிக்கிறாங்க. 7 மொத்தமாக என்னது ஒரு கொஞ்சமாக கம்பைன் பண்ணி 7 முக்கியமான அடிப்படை உரிமைகளை பிரிக்கிறாங்க. அதில் வந்து 7ல் 1 மட்டும் நீக்கிட்டாங்க. இப்போது 6 மட்டும்தான் இருக்குது. இப்போ எத்தனை தான் இருக்குது, 6 மட்டும்தான் இருக்குது. அந்த 6 என்னெல்லாம் அப்படின்னு பார்க்கும்போது சமத்துவ உரிமை, சுதந்திர உரிமை, சுரண்டலுக்கு எதிரான உரிமை, சமய சுதந்திர உரிமை, கல்வி மற்றும் கலாச்சார உரிமை, அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை, இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த 12லேருந்து 35 வரைக்கும் உள்ள ஒவ்வொரு சரத்து ஆக்டு, சட்டம் எல்லாமே ஒன்று தான். அந்த ஒவ்வொரு சட்டமாக இல்லை பிரிவு எல்லாமே ஒன்று தான். அந்த ஒவ்வொரு பிரிவுகளாக இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு முதல் 12வது என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கும்போது இந்த எல்லா பிரிவுகளையும் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. இது ரொம்ப எளிமையாக தான் இருக்கும், மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க, ஈஸி தான். ஃபஸ்ட்டு வந்து கவர்மெண்ட்னா என்ன, ஒரு அரசுனா என்ன, அரசுக்குள்ளே யாரெல்லாம் இருக்கா, குடியரசுத் தலைவர் இருக்காரா, ஆளுநர் இருக்காரா, ஒரு மாநில நிர்வாகம்னா எப்படி இருக்கும், ஒரு மாநிலம்னா என்ன, உள்ளாட்சினா என்ன. அப்போ வந்து அரசு அப்படிங்கிறதுக்கான வரையறையை வந்து இந்த 12வது பிரிவு சொல்லுது.
13வது என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கும்போது, இது அடிப்படை உரிமைக்குள்ள சில இழிவுபடுத்தும் சட்டங்கள் இருந்துச்சுன்னா, அடிப்படை உரிமைகளை இழிவுபடுத்தும் ஏதாவது சட்டங்கள் இருந்துச்சுன்னா அதெல்லாம் செல்லாது. அதுதான் வந்து 13 சொல்லுது. இதுக்கடுத்து தான் அந்த 14ல் இருந்து 32 வரைக்கும் உள்ளதெல்லாம் இதுக்குள்ளே வந்துடும். சரியா? இதுதான் அந்த 6 டாப்பிக்குள்ளே பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சமத்துவ உரிமை, சுதந்திர உரிமை, அடுத்து சுரண்டலுக்கு எதிரான உரிமை, சமய சுதந்திர உரிமை, அப்புறம் கல்வி மற்றும் கலாச்சார உரிமை, அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை. இந்த 6 டாபிக் பார்த்துருப்போம். அதில் முதல் டாபிக் வந்து சமத்துவ உரிமை. பிரிவு 14 என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கும்போது, 12 என்ன சொன்னிச்சு? கவர்மெண்ட்னா என்ன, அரசுனா என்ன. 13 அப்படிங்கிறது என்ன சொன்னிச்சு? அரசியலமைப்பில் உள்ள அடிப்படை உரிமைகளை தாண்டி இழிவுபடுத்துகிற மாதிரி ஏதாவது சட்டங்கள் இருந்துச்சுன்னா அதெல்லாம் செல்லாது போகும் அப்படின்னு சொல்கிறது. 14 என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கும்போது, சட்டத்தின் முன் அனைவரும் சமம், ஈக்குவாலிட்டி, எல்லோரும் ஒன்று தான். அதாவது ஒரு சட்டத்தின் அடிப்படையில் நீங்கள் வந்து அவங்க பெருசு இவங்க பெருசு எனக்கு சொந்தக்காரன் அப்படிலாம் கிடையாது. எல்லாருமே சட்டத்தின் அடிப்படையில் எல்லாருமே எனது ஒன்று தான் அப்படின்னு சொல்கிறதான் இது. 15 அப்படின்னு பார்க்கும்போது, 15 நாளே பாகுபாடு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பாகுபடுத்துவதற்கு தடை. என்ன மாதிரி பாகுபாடுனா, இந்தியாவில் இந்த மத அடிப்படையிலையோ, இன அடிப்படையிலையோ, சாதி அடிப்படையிலையோ, பாலின அடிப்படையிலையோ, இவங்க ஆண், இவங்க பெண், இவங்க திருநங்கை, இந்த மாதிரி இந்த பாகுபாடு காமிக்கக்கூடாது, அதெல்லாம் தடை அப்படிங்கிறதான் 15. 16 அப்படின்னு பார்க்கும்போது 16 வயசில் வேலைக்கு பெறணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ 16 வயது பொது வேலைவாய்ப்பில் சம வாய்ப்பளித்தல். பொது வேலைவாய்ப்பில் சம வாய்ப்பளித்தல் அப்படிங்கிறது ஒரு வேலையை வந்து ஆண்களுக்குனா இந்த வேலை தான், பெண்களுக்குனா இந்த வேலை தான் அப்படின்னு நிர்ணயிக்கக்கூடாது. எல்லாருக்கும் சம வாய்ப்பளிக்கணும் ஒரு பொது வேலைவாய்ப்பில். அடுத்து 17ங்கிறது தீண்டாமை ஒழித்தல். அந்த காலத்தில் வந்து ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனையாக இருந்தது தீண்டாமை. அதாவது இரட்டை கோலை முறை, இந்த மாதிரி நிறைய நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்போ இந்த தீண்டாமை வந்து ஒருத்தங்களை வந்து அன்டச்சபிலிட்டின்னு சொல்லுவாங்க. இது காந்தி இதை பற்றி நிறைய பேசியிருக்காரு. அப்போ இது வந்து ஒழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சட்டமே கொண்டு வந்திருக்காங்கன்னா இது எந்த அளவுக்கு டீப்பாக இருந்திருக்கும் அப்படின்னு பார்க்கணும். அடுத்து 18 அப்படின்னு பார்க்கும்போது, இது 18னா பட்டங்கள். ஏற்கனவே என்ன பார்த்தேன், 15னா பாகுபாடு காமிக்கக்கூடாதுன்னு பார்த்தோம். 18னா பட்டம். அது என்ன பட்டம் அப்படின்னு பார்க்கும்போது, அந்த காலத்தில் வந்து ஆங்கிலேயர்கள் வந்து நமக்கு நிறைய பட்டங்கள் கொடுத்தாங்க. சர் அப்படிங்கிற பட்டம்லாம் கொடுத்தாங்க. சர் இந்த மாதிரி இந்த பட்டங்கள்லாம் வந்து நமக்கு வேண்டாம். அதாவது ஆங்கிலேயர்களால் கொடுக்கப்படுற எந்த ஒரு பட்டம், ஆங்கிலேயர்களே வெளியில் போகிறாங்க இந்த சட்டம் ஏற்றும் போது. ஏற்றி முடியும் போது இவங்க அந்த நாட்டில் இருக்க மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களோட பட்டம் மட்டும் எதுக்கு? அப்போது இராணுவ கல்வி பட்டங்களை தவிர மற்ற எல்லா பட்டங்களையும் தூக்கிடுங்க, அதெல்லாம் நமக்கு தேவை கிடையாது, நீக்கிறதுக்கான ஒரு சட்டம் தான் இது. இராணுவ பட்டங்கள் வச்சுக்கோங்க, கல்வி சார்ந்த பட்டங்கள் வச்சுக்கோங்க, மற்றபடி எந்த பட்டங்களும் நமக்கு தேவை கிடையாது, வேண்டாம், நீக்கிறதா என்னது இதோட முக்கிய மதிப்பு. அப்போ 14ங்கிறது சட்டத்தின் முன் அனைவரும் சமம். 15ங்கிறது பாகுபாடு, சாதி, மத, இன, மொழி எது அடிப்படையில் பாகுபாடு காமிக்கக்கூடாது. 16 பொது வேலைவாய்ப்பில் சமத்துவம், சம வாய்ப்பளிக்கிறது. 17ங்கிறது தீண்டாமை ஒழிக்கணும். 18 அப்படிங்கிறது பட்டங்களை என்னது ஒழிக்கணும். அடுத்து 19 வந்து சுதந்திர உரிமை கீழே வரும். சரியா? சுதந்திர உரிமை நம்ம இது இப்போ பார்த்ததில்ல, சமத்துவ உரிமை பார்த்துட்டு இப்போ சுதந்திர உரிமை கீழே பார்ப்போம். ஃபஸ்ட்டு முதல்ல வந்து 19 இது என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, இதுக்கு அந்த 19க்குள்ளே மொத்தம் 6 ஆக்ட் இருக்கும், 6 முக்கியமான ரூல்கள் இருக்கும். பேச்சுரிமை. அந்த காலத்தில் வந்து பேச முடியாது. ஆங்கிலேயர்களை பற்றி பேசிட்டோம் அப்படின்னா அது சார்ந்து நிறைய சட்டங்கள்லாம் இருந்துச்சு, அவங்க ஜெயிலில் போட்டாங்க. அப்போ வந்து இனிமேல் சுதந்திரமாக பேசலாம், அவங்களுக்கான கருத்து சுதந்திரம் இருக்குது, கருத்து தெரிவிக்கும் உரிமை, அமைதியான முறையில் கூடலாம். அந்த காலத்தில் கூட்டம் போடக்கூடாது, ஆங்கிலேயருக்கு எதிராக கூட்டம் போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே தள்ளிடுவாங்க. கூட்டம் போடலாம், சங்கம் அமைக்கும் முறை, ஒரு சங்கம் அமைக்கக்கூடியது, எவ்வளவு ட்ரபிளாக இருந்தோ அதெல்லாம் ஆக்டாக கொண்டு வந்தாங்க. அடுத்து இந்திய நாட்டிற்கு விரும்பிய இடத்தில் வசிக்கலாம், எங்கேனாலும் பண்ணலாம், எங்கேனாலும் உங்களுக்கு விரும்பிய இடத்துல லேண்டு வாங்கி அங்கே வசிச்சுக்கோங்க, அப்புறம் தொழில் செஞ்சுக்கலாம், அதுக்கான உரிமை. இது எல்லாமே என்னது ஒரு 6 பிரிவுகள் வந்து 19க்குள்ளே இருக்குது. அடுத்து 20 அப்படின்னு பார்க்கும்போது, குற்றம் சாட்டப்பட்ட நபர்களுக்கான உரிமை, தண்டனைகளிலிருந்து பாதுகாப்பு பெறும் உரிமை. குற்றம் சாட்டப்பட்ட நபர்னால் ஒருத்தங்க வந்து கைதியாக இருக்கிறாங்க, சிறைச்சாலையில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து குற்றம் சாட்டப்பட்டாங்க, அவங்க மேலே கேஸுன்னு முடிவாகி போச்சு,
அப்போ அவங்களுக்கு குற்றவாளியாக இருந்தாலும் அவங்களும் மனுஷங்க தானே. அப்போ அவங்கள பாதுகாக்கிறதுக்காக உரிமை தான் என்னது இந்த உரிமை. ஒரு குற்றவாளியாகவே இருந்தாலும் அவனும் மனுஷன்தான். அப்போ அவனுக்கான உரிமைகள் தான் வந்து இதில் பேசப்படுது. பிரிவு 20. அப்போது குற்றச்சாட்டப்பட்ட நபர்களுக்கான உரிமை, தண்டனையிலிருந்து பாதுகாப்பு பெறும் உரிமை. அதாவது தண்டனையிலிருந்து பாதுகாப்பு பெறும் உரிமைனா, ஒருத்தன் வந்து 2 அடுக்கடுக்காக ஒரு 2 தண்டனைகள் வந்து ஒரே இதிலே கொடுக்க முடியாது. அதுக்காக ஒரே ரூல்ஸாக கொடுக்க முடியாது. அதனால் என்னது ஒரே தண்டனை தான் கொடுப்பாங்க. அதுதான் வந்து தண்டனையிலிருந்து பாதுகாப்பு பெறும் உரிமை அப்படின்னு பார்க்குறோம். சரியா? அடுத்து வந்து பிரிவு 21 வாழ்வுரிமைன்னு போட்டாலே போதும். வாழ்வுரிமை அப்படின்னே போட்டால் வாழ்வுரிமை ஒரு தனிப்பட்ட சுதந்திரத்துக்கு பாதுகாப்பு பெறும் உரிமை. ஏன்னா வாழ்வுரிமைனாலே மனுஷன் வாழணும். எதுக்கு எடுத்தாலும் இந்த 21 தூக்கிட்டு வந்தால் முடிஞ்சு போச்சு. இந்த 21 ரொம்ப முக்கியமானது. ஒரு மனுஷன் வந்து தண்ணி குடிக்கிறது வந்து ஒரு தண்ணி மறுக்கப்படுது அப்படின்னா நீங்கள் எதை அடிப்படையில் கேஸ் போடலாம்? இது அடிப்படையில் கேஸ் போடலாம். என்னோடய வாழ்வுரிமை போகுது, எனக்கு தண்ணி கொடுக்கலை அப்படின்னு கேஸ் போடலாம். சரியா? அப்போது அது முதற்கொண்டு என்னது 21 கீழே வந்துடும். 21ங்கிறது மனுஷன் சுதந்திரமாக பாதுகாப்பாக வாழணும் அப்படிங்கிறதுக்கான வாழ்வுரிமை. அதுங்கிறது தான் 21. 21ல் ஏங்கிறது இந்த ஏ அப்படின்னு வந்துச்சு. இந்த ஆல்ஃபபெட் ஆர்டரில் ஏபிசி இந்த மாதிரி ஆங்கில சொற்கள் வந்துச்சு அப்படின்னா அது பிற்காலத்தில் சேர்க்கப்பட்டதாக இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? இது தொடக்க கல்வி பெறும் உரிமை. அது 1 to 5 கண்டிப்பாக படிக்கணும் அப்படிங்கிறதுக்கான கொண்டு வந்த சட்டம் தான் 21A. அடுத்து 22 என்ன சொல்லுது அப்படின்போது, சில வழக்குகளில் கைது செய்து தடுப்பு காவலில் வைப்பதற்கு எதிரான பாதுகாப்பு பெறும் உரிமை. அதாவது அரெஸ்ட் பண்ணி சில பேர் மொத்தமாக கூட்டிகிட்டு போயிட்டு அவங்கள வந்து என்னது சிறையில் வச்சு அந்த கொடுமைப்படுத்துறது. அதாவது அவங்க வந்து உண்மையிலே தண்டனை கிடச்சிருக்காது, அவங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட்லாம் வராமல் அவங்கள வந்து என்னது அவங்கள வந்து ஒன்றுமே பண்ணக்கூடாது. அதிலேருந்து உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கான உரிமை தான் இது அப்படின்னு பார்க்குறோம். அடுத்து சுரண்டலுக்கு எதிரான உரிமை. அது என்ன சுரண்டலுக்கு எதிரான உரிமை? இப்போ யாரை சுரண்டுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது அந்த ஒரு கொடூரமான முதலாளி வர்க்கம் நியாயமே இல்லாத வகையில் மக்களை வந்து சுரண்டி அதில் வந்து லாபம் பார்ப்பாங்க. அதில் வந்து 23வது பிரிவு என்ன சொல்லுது அப்படின்னா, கட்டாய வேலை, அப்புறம் கொத்தடிமை முறை, மனிதாபிமானமற்ற இந்த மனிதத்தன்மையற்ற வியாபாரத்தை தடுத்தல். அதாவது எனக்கு வந்து உங்கள் அப்பா வந்து 50,000 கடன் இருக்கார், நீ எனக்கு வந்து வேலை பாரு, இந்த மாதிரி. அவர் கெட்ட முடியாமல் இறந்து போயிட்டார், நீ கெட்டணும்னு சொல்கிறது வேறு, அதுக்காக என்கிட்ட வந்து வேலை பார்க்கணும், அடிமையாக ஒரு 10 வருஷம் வேலை பாரு, 20 வருஷம் வேலை பார்க்குற அப்படின்னு சொல்கிறது, கட்டாயப்படுத்துறது, இது எல்லாமே வந்து இந்த ஆக்டு கீழே வந்துடும். அதெல்லாம் தடை பண்ணுது. அடுத்து குழந்தைகளுக்கு பாதிக்கிற மாதிரி என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஆக்டை அதிலேருந்து தடுக்குது. பிரிவு 24 தொழிற்சாலை மற்றும் ஆபத்தான இடங்களில் குழந்தை தொழிலாளர்கள் முறையை வந்து தடுக்குது. ஆபத்தான இடங்களில் ஏதாவது வேலை பார்த்தாங்கன்னா இந்த அடிப்படையில் இந்த தொழிற்சாலையில் வந்து கேஸ் போடலாம். இந்த மாதிரி அவங்கள வந்து குழந்தைகளை கொடுமைப்படுத்துகிறாங்க அப்படின்னு பிரிவு 24 படி நம்ம கேஸ் போட முடியும். அடுத்து சுரண்டலுக்கு எதிரான உரிமைக்கு அடுத்து சமய சார்பு உரிமை. ஒரு மதத்தை நீங்கள் பின்பற்றுறீங்க, இந்த இந்தியாவுக்குன்னு ஒரு மதம் கிடையாது, அது அப்ளை பார்த்தோம். சமய சார்பற்ற அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குது. அப்போ இந்தியாவுக்குன்னு ஒரு மதம் கிடையாதுன்னு சொல்கிறீங்க, அப்போ அதுக்கான ரூல்ஸ் இருக்கணும்ல. ஏன் மதம் கிடையாது? அப்போ எந்த வகையில் நீங்கள் மதங்களை வந்து உள்ளே கொண்டு வரக்கூடாது, எல்லாருமே எல்லா மதமும் சமந்தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான விதிகள் தான் பார்ப்போம். இது பிரிவு 25 என்ன சொல்லுதுன்னா, எந்த சமயத்தை ஏற்கவும் பின்பற்றவும் பரப்பவும் உரிமை இருக்குது. எதனாலும் ஏற்றுக்கோங்க. உங்களுக்கு கிறிஸ்டின் பிடிக்க இருந்துக்கோங்க, முஸ்லீம் பிடிக்க இருந்துக்கோங்க, இந்துவா ஓகே, அது என்னது ஜொராஸ்ட்ரியமாக இருந்துக்கோங்க. அது மாதிரி உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அந்த மதத்தில் இருந்துக்கோங்க. அது பின்பற்றலாம், ஏற்கலாம், பரப்பலாம், அதுக்கான உரிமை இருக்குது. 26 என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கும்போது, சமய விவகாரங்களை நிர்வகிக்கும் உரிமை. ஒரு கோயில் கட்டுறது, அதை நிர்வகிக்கிறது, இந்த மாதிரி உரிமை. 27 வந்து 27 நாளை வரி அப்படின்னு வச்சுக்கோங்க. எந்த ஒரு மதத்தையும் பரப்புவதற்காக வரி செலுத்துவதற்கு எதிரான, கண்டிப்பாக எனக்கு நீ இந்த வரி கொடுக்கணும், நாங்கள் இதிலேருந்து வந்திருக்கோம், இந்த சமயத்துலேருந்து வந்திருக்கோம், எங்களுக்கு வரி கொடுங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா 27 கீழ் கட்டாயமாக உங்கள்கிட்ட வரி வசூல் பண்ணுறாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும், இதன் மூலமாக நீங்கள் வந்து என்னது கேஸ் போடலாம். அதான் 27. 28 அப்படின்னு பார்க்கும்போது
மதம் சார்ந்த கல்வி நிறுவனங்களில் நடைபெறும் வழிபாடு மற்றும் அறிவுரை நிகழ்வுகளில் கலந்து கொள்ளாமல் இருக்க உரிமை. அதாவது நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இதில் என்ன 25 என்ன சொல்லுது, உங்கள் மதத்தை நீங்கள் பின்பற்றிக்கலான்னு சொல்லிட்டாங்க. அப்போ அதுக்கான சுதந்திரத்தை இங்கே கொடுக்குறாங்க. எப்படி கொடுக்குறாங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு மதத்தில் இருக்கீங்க, ஆனால் நீங்கள் படிக்கிற ஸ்கூலோ காலேஜோ வேறு மதத்தில் இருக்குது. அவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் சொல்கிற எங்கள் சாமி பாட்டை தான் நீங்கள் படிக்கணும், சாமி கும்பிடணும் அப்படி சொல்கிறாங்கன்னா, இல்லை நான் அதில் கலந்துக்க மாட்டேன், அந்த ப்ரேயரில் நான் வரமாட்டேன் அப்படி சொல்லலாம். அதுக்கான உரிமை கொடுக்குறதா என்னது, பிரிவு 28. அப்படி கட்டாயப்படுத்தினாங்கன்னா இதன் அடிப்படையில் நீங்கள் அவங்க மேலே வழக்கு தொடுக்கலாம். அடுத்து கல்வி மற்றும் கலாச்சார உரிமை. யாருக்கு கல்வி வேணும், யாருக்கு கலாச்சாரம் வேணும், யாரோட கலாச்சாரத்தை பாதுகாக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது சிறுபான்மையினர், அதாவது மைனாரிட்டி பீப்புள்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது யார் வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து இப்போ வந்து ஒரு பேங்குக்கு போகிறோம், அந்த பேங்க்கில் வந்து ஒரு 50 பேர் வேலை பார்க்குறாங்கன்னா அதில் வந்து ஒரு 45 ஆண்களும் 5 பெண்கள் இருக்காங்கன்னா, அந்த 5 குறைவான எண்ணிக்கையில் இருக்காங்களே சிறுபான்மையினர், அந்த 5 பெண்களை தான் என்னது சிறுபான்மையினருங்கிறோம். இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி இது வந்து ஒரு எக்ஸாம்பிள். இதை மாதிரி எந்தெந்த அடிப்படையில் சிறுபான்மையினர் வராங்களோ, ஒரு மொழி அடிப்படையிலையோ ஒரு கலாச்சார அடிப்படையிலையோ இருக்காங்கன்னா, அவங்களுக்கான எழுத்து மொழி கலாச்சாரத்தை பாதுகாக்கிறதுக்கான உரிமை வந்து 29 சொல்லுது. அப்புறம் அவங்களே படித்து அவங்களே என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு கல்வி நிறுவனங்களை நிர்வகிக்கிறதுக்கான உரிமையை வந்து 30 சொல்லுது. நீங்கள் படித்து முன்னேறிட்டீங்க, அதே மாதிரி நீங்களும் என்ன பண்ணலாம், ஒரு இன்ஸ்டியூஷன் ஆரம்பித்து நிறைய பேருக்கு கல்வி கொடுக்கலாம், நிர்வகிக்கலாம் அப்படிங்கிறதுக்கான உரிமையை 30 சொல்லுது. எல்லாம் ஓகே, வரிசையாக வந்துச்சு. 30க்கு அடுத்து இங்கே பாருங்கள், அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமையில் 32 இருக்குது. என்ன மிஸ் ஆகுது, ஏதோ ஒரு நம்பர் மிஸ் ஆகுதுல, என்ன நம்பர், கரெக்டு 31. இந்த 31க்கான கதையை வந்து பின்னாடி பார்ப்போம். இப்போ வந்து 32னா என்னன்னு பார்ப்போம். தனிப்பட்டவரின் அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்படும் போது நீதிமன்றத்தை அணுகி உரிமை கோருதல். அதாவது ஒருத்தங்க காணாமல் போயிட்டாங்க, இல்லை எனக்கான மனு நான் கொடுத்தேன் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில், அது இன்னும் எப்படி இருக்குன்னே தெரியல. அப்போ இதெல்லாம் வந்து அரசியலமைப்புக்கு உட்பட்டு நீங்கள் கேஸ் போட்டிங்க அப்படின்னா, 32 கீழ் கேஸ் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கான நீதி பேராண்மைன்னு சொல்லுவாங்க. அதன் அடிப்படையில் உங்களுக்கான தீர்வு காணப்படும் விரைவிலே. அதான் வந்து இது ரொம்ப முக்கியமானது. இதை பற்றி தனியாக ஒரு கொஸ்டினாகவே நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி இல்லை, இதுக்கடுத்து பின்னால் வரும் காணொளிகளை பார்ப்போம். அப்போ இது ஏன் இவ்வளோ முக்கியமாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இது ரொம்ப முக்கியமானது. சரியா, இது அரசியலமைப்பு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை. இது நீதிமன்றத்தை மூலமாக இந்த 32 வழி கொண்டு போனோம் அப்படின்னா, ஒரு அரசாங்கத்தை அது என்ன சொல்லும் அப்படின்னா, அந்த நீதிமன்றம் வந்து இதை செய்யுங்க அப்படின்னு நம்ம ஒரு அரசாங்கத்தில் கேட்டிருப்போம், இது பண்ணி கொடுங்க அப்படின்னு. அவங்க பண்ணாமே வச்சுருப்பாங்க. நீங்கள் 32 அடிப்படையில் கேஸ் போட்டு இதெல்லாம் பண்ணாமல் இருக்காங்கன்னு சொல்லி அவங்க ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாங்கன்னா அவங்க பண்ணித்தாகணும். கட்டளையுறுத்தும் நீதி பேராண்மைன்னு இருக்குது. அவங்க வந்து சொல்லுவாங்க, கண்டிப்பாக இதை பண்ணுங்கள், அவங்க சொல்கிறத கேளுங்க. அப்புறம் ஆட்கொணர்வு நீதி பேராண்மைன்னா, அந்த ஆளை இன்னும் கண்டுபிடிக்காமல் வச்சுருக்காங்க, அவனை கண்டுபிடிங்கன்னு சொல்லுவாங்க. இதான் ஹேபியஸ் கார்பஸ். இந்த மாதிரி முக்கியமான ஒரு நீதிமன்ற தீர்ப்புகளை கொண்டு வரதுக்கு 32 உதவுது. ஒரு பிரம்மாஸ்திரம் மாதிரி. சரியா, இப்போ வந்து அடுத்தபடியாக வந்து இந்த 31 காணாமல் போச்சுல, இந்த 31 பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். இது என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கும்போது, இந்த 31 காணாமல் போனது என்னதுன்னா, சொத்துரிமை அதில் இருந்துச்சு. அதான் ஆரம்ப காலத்திலே பார்த்தோம். இந்த அடிப்படை உரிமையில் 7 இருந்துச்சு, இப்போ 6 தான் இருக்குது அப்படின்னு பார்த்தோம். அந்த நீக்கப்பட்டது இது சொத்துரிமை தான் நீக்கிட்டாங்க. எப்போ நீக்கினாங்க அப்படின்னு பார்க்கும், இதுவும் இந்திரா காந்தி பீரியடில் தான். 1978 44வது சட்டத்திருத்தத்தின்படி பகுதி 3லேருந்து அதை தூக்கிட்டாங்க. நீக்கிட்டு இது எங்கே கொண்டு போய் வச்சுருக்காங்கன்னா, 3வது பகுதியிலேருந்து நீக்கிட்டு 12வது பகுதியில் 31வது ஆக்டாக இருந்ததை 300A மாற்றிட்டாங்க. ஏன் இப்படி வச்சாங்க அப்படின்னு பார்க்கும்போது இதுக்கு ஒரு கதை சொல்கிறாங்க. அதாவது அடிப்படை உரிமை நீ என்ன ஆனாலும் நீங்கள் என்ன பண்ணலான்னா கேஸ் போடலாம். என்னோடய அடிப்படை உரிமை பாதிக்கப்படுது அப்படின்னு கேஸ் போடலாம். இது எது வந்து பாதிக்கப்படுச்சு அப்படின்னு பார்க்கும்போது,
இப்போ கவர்மெண்ட் ஒரு ரோடு போடலான்னு பார்க்குது. அப்போ உங்கள் லேண்ட் இருக்குது. அந்த லேண்ட் வந்து இப்போ கவர்மெண்ட் கையகப்படுத்தி உங்களுக்கு ஒரு ஒரு நிவாரண உதவிலாம் கொடுத்துட்டு அது எடுத்துக்குது. ஆனால் நீங்கள் வந்து என்னோடய அடிப்படை உரிமை என்னோடய நிலம், அதை நீங்கள் எப்படி எடுப்பீங்க? என்னோடய சொத்துரிமை வந்து அடிப்படை உரிமையில் இருக்குது, அதனால் நீங்கள் எப்படி எடுப்பீங்கன்னு கேஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அடிப்படை உரிமையில் இருந்தால் தானே எனக்கு வந்து மேம்பாடு, அதாவது ஒரு சாலைங்கிறது கவர்மெண்ட் எதுக்காக போடுது? ஏதோ ஒரு மேம்பாட்டுக்காக, சமுதாயம் மேம்படணும், இந்த இந்தியா மேம்படணும். அப்போ அதுக்காக தடையாக வந்து நீங்கள் போடுற கேஸ் இருக்கா? அப்போ இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தவங்க கவர்மெண்ட் என்ன பண்ணுச்சு அப்படின்னா, அப்போ சொத்துரிமை வந்து அடிப்படை உரிமையில் இருந்தால் தானே நீ கேஸ் போடுவேன். அப்போ அதை ஒரு சாதாரண சட்ட உரிமையாக மாற்றும் அப்படி சொல்லிட்டு 300A, அதாவது 31 இருந்ததை 300Aல கொண்டு போய் வச்சுட்டாங்க. 12வது பகுதியில், 3வது பகுதியில் இருந்ததை 12வது பகுதியில் கொண்டு போய் வச்சுட்டாங்க. இப்போ அது சட்ட உரிமையாக மாறிடுச்சு. அடிப்படை உரிமையை நீக்கிட்டு சட்ட உரிமையை மாற்றி வச்சுட்டாங்க. இனிமேல் வந்து கேஸ் போட முடியாது. அந்த மாதிரி நம்ம வந்து முகவுரைக்கு சம்மந்தப்பட்ட ஒரு கேஸ்லாம் பார்த்தோம். அதே மாதிரி அடிப்படை உரிமை சார்ந்த கேஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஏகே கோபாலன் வழக்கு, இது 1950 வருது. இது வந்து தடுப்பு காவல் கைது பண்ணாங்க. யார் அப்படின்னு பார்க்கும்போது இந்த இவரை. அப்போ வந்து இவர் வந்து என்னோடய தனிப்பட்ட சுதந்திரத்தை பாதிக்குது, அதாவது 21 வாழ்வுரிமை படி ஆக்ட் படி இது என்னை பாதிக்குது அப்படின்னு சொல்லும்போது சட்ட விதிகளுக்கு உட்பட்டு நடக்கணும், அதனால் அவங்க பண்ணது தப்பு இல்லை அப்படின்னு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. அடிப்படை உரிமையை வந்து பாதிக்கலாம் சொல்லாதீங்க, நீங்களும் கரெக்டாக சட்டத்துக்கு உட்பட்டு இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து சங்கரி பிரசாத் வழக்கு 1951. இது என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கும்போது அடிப்படை உரிமை திருத்தத்திற்கு நாடாளுமன்றம் உரிமை இருக்கா? அடிப்படை உரிமை வந்து நாடாளுமன்றம் நினச்சா திருத்த முடியுமா அப்படின்னு கேட்கும்போது இருக்குது, திருத்த முடியும் அப்படின்னு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தா தான் சங்கரி பிரசாத் வழக்கு. அடுத்து கேசவானந்த பாரதி வழக்கு, நம்ம இப்போ தான் பார்த்தோம். அந்த கேரளா இடநீர் அந்த சமய தலைவர், அந்த கேஸில் கூட என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்க்கும்போது அடிப்படை உரிமை வழக்குன்னே இதை சொல்லுவாங்க. இது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது அடிப்படை உரிமைகளை மாற்றம் செய்யலாம். ஆனால் எப்படி மாற்றம் செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது கான்ஸ்டியூஷன், அதாவது இந்த அரசியலமைப்பில் அடிப்படை கட்டமைப்பு மாற்றம், அந்த பேசிக் ஸ்ட்ரக்சர் ஒன்று இருக்குது, நாங்கள் ஒன்று உருவாக்கி வச்சுருக்கோம் ஆரம்ப காலத்தில் கஷ்டப்பட்டு. அந்த பேசிக் ஸ்ட்ரக்சரை மாற்றாமல் நீங்கள் என்ன மாறினாலும் சட்டம் திருத்தம் பண்ணிக்கலாம் அப்படின்னு, அடிப்படை உரிமைகளை கூட நீங்கள் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரியா? அதான் வந்து 1973 கேசவானந்த பாரதி வழக்கு. கேசவானந்த பாரதி வழக்கில் வந்து முகவுரையை பற்றியும் சொல்லியிருக்காங்க, அடிப்படை உரிமை பற்றி சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான், இதோடு வந்து முடியுது அப்படின்னு பார்க்குறோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் அப்படி கூட கேளுங்க. அடுத்த காணொளி தயாராகும்போது அதில் வந்து அதோட விடையை வந்து பதிவிடுறேன் அப்படின்னு பார்க்குறேன். இது உங்களோட நண்பர்களுக்கும் வந்து பகிருங்க, லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. பெல்லில் ஆல் அப்படின்னு காமிக்கும், ஆல் கிளிக் பண்ணால் தான் அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படின்னு பார்த்துக்கோங்க. நன்றி.